ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புரா ஃப்ரீக்ஸ். ஓகேடா, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடு எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே கண்டே பேசியிருப்பீங்க. சாராவும் மின்னும் இதுங்க ரொமான்ஸ் தொல்லை தாங்க முடியலையே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மின்னு சாரா தான் தூங்கி வலிறீங்க. உடனே தயங்க ஏய் விட்டுடா, இன்ச்சு போட்டுண்டா, பாடுறா எல்லாம் தூங்கி வலிதுங்க அப்படின்னு ஜேகே கிட்டே சொல்கிறான். தயாங்க சொன்ன ஜேகே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் 3 பேர் தூங்கி வலிறீங்க. ஒன்று ஜேகே ஏய் அப்படின்றான். ஒன்று நீங்கள் 3 பேரும் பதறி அடிச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு 3 பேரும் கேட்குறீங்க ஒரே மாதிரி. ஒன்று ஜேகே போதும் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஏஞ்சி போகிறான். நீங்கள் கல் நெஞ்சுக்காரன் தூங்கும் போது இப்படி கத்துறானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஜங்குக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு போ அப்படின்னா உடனே நீங்கள் இதுக்கிட்டலாம் சொல்லணும்னு நினச்சேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணி நடந்து போயிடுறீங்க. உடனே ஜேகே போகிறேன்னு சொன்னாலேடா என்னடா இது அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் பின்னாடியே வரான். இந்த சைடு சாரா தான் தயம் அப்படின்னு கூப்பிட்றா. தயம் ஒன்று அம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தயம் போயிடுறா. ஒன்று சாரா தயம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. தயம் கேட்குற மாதிரியே இல்லை, அவன் பாட்டு போயிடுற. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சாரா ஒரு மாதிரி இரு இன்றைக்கி நைட்டு ஒன்று ஃபோன் பண்ணி எப்படி டார்ச்சர் பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரா போக போகிறா. உடனே மின்னு மச்சான் நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறா. உடனே சாரா சரிடி பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே மின்னு சரி பாய் குட் நைட் அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. உடனே சாரா தான் குடுன்னு மாடிக்கு தான் ஓடுறா. அவர் ரூமுக்கு போயிட்டா. நீங்கள் இந்த சைடு கொஞ்ச நேரம் ஒரு போயிட்டு வரேன், சரி பார்த்துப்போ அப்படின்னு கூட சொல்லலை. உடனே நான் போகிறேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா கோரமாக வராதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு புலம்பிட்டே போகிறீங்க. அப்போது யாரோ உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கோக் தான். ஏய் சாரிடி, தெரியாமல் ஒரு டென்ஷனில் சொல்லிட்டேன், சரி வா அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் எனக்கு டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, நாளைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே ஓவரை பிகப் பண்ணாத அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் நான் ஒன்றும் பிகப் பண்ணல, எனக்கு கையை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பட்டன் நடந்து போகிறீங்க. அப்போ போனால் வாசல்கிட்ட நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோரத்தை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தாத்தா பாட்டி, அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போ பாரு உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இதுங்கிறதுக்கு இப்போ இங்கே வந்ததுங்க, நம்ம நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தா அதுவும் விடாதுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உடனே ஜேகே ஏய் என்ன பார்க்குற, உள்ளே பூடி எல்லோரும் வந்துருக்குறாங்க போல் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் ஜேகே இவங்களை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை இப்போ பாரு என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் இந்த பாட்டி தாத்தா அந்த ரிலேஷன்ஷிப் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே ஏய் அவங்களாம் ஒரு கோவத்தில், அவங்களாம் பழைய காலத்து ஆள் அப்படி தான் பேசுவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறா. ஒன்று நீங்கள் உங்கள் பாட்டி தாத்தா அப்படியா, உங்ககிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, அது என்ன பசங்கன்னா ஒரு இது பொண்ணுங்கன்னா ஒரு இதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜேகே சரி விடு எது டென்ஷன் ஆகிற அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் அதுதான் எனக்கு இவங்க பார்த்தாலே பிடிக்காது. இப்போ போனால் கூட பாரு எங்கே போயிட்டு வர, ஏதா போயிட்டு வர, நான் சொல்கிறது கூட கேட்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஒரே பார்த்துக்கலாண்டி, கொஞ்ச நாள் தான் பண்ணி கஷ்டப்படு, அது என்ன பண்ண முடியும், அப்புறம் புருஷன் கூப்பிட்டு போய்ட்றேன் தனியாக ஒன்று அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் அந்த டேஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே இப்போ என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்கள் அதாங்க நான் உன் மேலே கோவமாக இருந்தால நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே ஏய் ஆண்டி பொண்டாட்டி இப்படி பேசுகிற அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் அவங்க குரல் கேட்குது, நீ தயவு செஞ்சு கைவிடு, நான் நைட்டு ஃபோன் பேசுகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கையை உதறிட்டு போகிறீங்க. ஜேகே போகும் பேச்சுக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் ஜங்குக்கா நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே ஆள முடியாது போடி அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். நீங்கள் இந்த முயல்குட்டி வர அப்பப்போ கோச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. போனால் அவங்க தான் வாவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவங்களும் இப்போ தான் வந்தோம்,
அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வந்து நல்லா போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து மேலே போக போகிறீங்க. உங்கள் மம்மி வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஷோ அப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து அவங்க வந்து அதை கூட உனக்கு இப்போ தான் கேட்க தோணுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் வந்து ஷோத்துக்கு தான் என்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், எங்கள் அம்மா அரசுமா இருக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இல்லை படிச்சுட்டு இருந்தேன்னா அதனால தான் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கணும். இப்போ வேறு படிக்கணும், நான் மேலே போகிறேன், நான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. நீங்கள் தான் அப்படியே போய் உங்கள் பெட்டில் வந்து தொம்முன்னு விழுறீங்க. விழுந்துட்டு சி என் ரூமே பெஸ்ட்டு போல், இது தனியாக இருட்டாக இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உடனே வந்து உங்களுக்கு அப்போ தான் தோணுது, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ உங்கள் ரூமில் எப்போவுமே இருக்கும். அதை பார்த்துட்டு பா நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா இவங்களாம் ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேச போகிறாங்க, நீயும் போயிட்ட என்னை இப்படி கஷ்டப்படுத்த விட்டுட்டு என்ன ஓப்பா சரி நீ இப்போ என் கூட இருக்கிற மாதிரியாவது இருப்பியா இல்லை அதுவும் இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. உடனே வந்து நீங்கள் சரிப்பா எனக்கு இவங்க பேசுகிறதுலாம் கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கும், நான் ஏதாவது நடுவில் வந்து புலம்புனேன்னா கொஞ்சம் நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு சாரா தான் தயாங்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. தயாங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு ஹலோ என்னாடி உனக்கு பிரச்சனை இப்போ அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து தயாங் பேசு தயாங் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து உங்க கூட பேசுறதான் உங்கள் அண்ணன் இருக்கிறான், அப்புறம் என்ன உன் ஃப்ரெண்ட்ஸு என் தங்கச்சி வேறு இருக்கிறா, அப்புறம் என்ன போய் பேசுவோம் அப்படின்னு வந்து தயாங் வந்து கட் பண்ண போகிறான். உடனே வந்து சாரா வந்து தயாங் ஐ மிஸ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறா. தயாங்கு இந்த வேர்ட் கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது. உடனே வந்து தயாங் வந்து இப்போ என்னாச்சு உனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு வந்து தயாங் கேட்க சாரா வந்து நீ எனக்கு கேர் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆனால் நான் வந்து அது கூட புரிஞ்சுக்காம நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா சாரி அப்படின்னு வந்து தயாங்கிட்ட கேட்குறா. உடனே தயாங் வந்து அப்போல்லாம் கிடையாது, சரி விடு நான் அதை மறந்துட்டேன், கொஞ்சம் கோவம் அவ்வளோதான், அது கூட சரியாச்சு விடு அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து சரி தயாங் நீ பேசாமல் கோவப்படு, அடி திட்டு என்ன வேணால் பண்ணு, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காது சரியா அப்படின்னு வந்து சாரா வந்து சொல்கிறா தயாங்கிட்ட. தயாங்கு இது கேட்டோடனே சிரிப்பு வருது. சரி அப்போது அடி பண்ணி அப்படின்னு வந்து தயாங் வந்து சொல்கிறான். உடனே சாரா வந்து அடிச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து ஐயோ ஒன்றாச்சா என் தங்கச்சியில் பாஞ்சின்னு வருவா, அதுவும் கரெக்டு தான், பப்ளுக்கு என் மேலே பாசம் அதிகம், உன் மேலே தான் என் மேலே இருக்கிறத விட உன் மேலே பாசம் அதிகம் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து ஆமாம் என் மேலே பாசமாக இருப்பாளே அவ, நீ அன்றைக்கி திட்டினப்போ கூட ஒன்று திட்டிருப்பாளே அப்படின்னு வந்து தயாங் வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து அவள் தான் எனக்கு எடுத்து சொன்னான் அப்படின்னு வந்து சாராக வந்து சொல்கிறா. உடனே தயாங் வந்து பாரு சின்ன பிள்ளை அவளுக்கு புரியுது உனக்கு என்னடி அப்படின்னு வந்து தயாங் கேட்குறான். உடனே சாரா வந்து சரி சரி நானும் மெச்சூர்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து இந்த மாதிரி சைல்டிஷாகவே எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே சாரா வந்து அச்சோ என்ன சார் ரொமான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே தயாங் வந்து அப்போல்லாம் கிடையாது, என்னன்னு தெரில பண்ணி நீ ஞாபகமாகவே இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சாரா கிட்டே சொல்ல. சாரா ஒன்று சாரு கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் இருந்தீங்கல்ல அதனால தான் என் தாட் வந்திருக்கும், அவகிட்ட போய் பேசுன்னு சொல்லியிருக்கோம், நீ தான் வந்து அவளை வந்து பேசுகிற வரையும் நான் பேச மாட்டேன்னு இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து அப்போல்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் கழித்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா நீயே வந்து ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு வந்து தயாங் சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து அது சரி சரி தயாங் எனக்கு என்னன்னு தெரில, நாளைக்கு நான் லீவ் போட்டுருவா அப்படின்னு வந்து தயாங் கிட்டே கேட்குறா. உடனே வந்து தயாங் வந்து ஏன்டி என்னாச்சு ஸ்டொமக் பெயினா என்ன அப்படின்னு வந்து தயாங் கேட்குறா. உடனே சாரா வந்து ஸ்டொமக் பெயின்லாம் இல்லை, எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருக்குது. அப்படியா சரி இது போடு, உங்கள் அண்ணன் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், அண்ணா தானே அண்ணா கிட்டே நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் லீவ் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து தயாங் வந்து சரி உங்கள் அண்ணன்கிட்ட கேளு, அவள் தான் பண்ணானா சொல்லு, உங்கள் அண்ணன்கிட்ட 4 தட்டி
என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு போண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை, நீ இன்னும் ஆள் கூட சுற்றுடான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து தேங்க் சொல்கிறான். உடனே சாரா வந்து அச்சோ அண்ணனை அடிக்காத நீ அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து நீ ஏன் உங்கள் அண்ணனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ண என் தங்கச்சி இருக்கிறா பர்த்டே அப்படின்னு வந்து தேங்க வந்து சொல்கிறான். உடனே சாரா வந்து சரிப்பா சரி அதோட அந்த ஃபைட்டை முடிச்சிட்டு மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தயங்க அண்ணா வர மாதிரி இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன், நாளைக்கு மீட் பண்ணுவோம் பாய் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே தான் வந்து பாய் டி பொண்டாட்டி, லவ் யூ, மிஸ் யூ, அப்போ நீ கொடுக்க மாட்டியா என்ன அப்படின்னு வந்து தயங்க வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து ஐ ஆல்சோ மிஸ் யூ, ஐ ஆல்சோ லவ் யூ தயாங், உன்னோட நான் ரொம்ப உன்னை லவ் பண்ணுறேன், போதுமா, குட் நைட் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே தயாங் வந்து குட் நைட் புருஷன் ட்ரீம்ஸ் டி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே சாரா வந்து சியோ தயம் கட் பண்ணி சொல்லிட்டு சிரிக்கிறா. என்னடி கரடி பையன் தான் ட்ரீம்ஸ் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு வந்து தயம் வந்து சொல்ல. உடனே சாரா வந்து நீ மட்டும்தான் வருவ போதுமா அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ஷையாகிட்டு காலை கட் பண்ணிடுறா. இந்த சைடில் நீங்கள் தான் அப்படியே படுத்துட்ருக்கீங்க, ஒரு கீழேருந்து உங்கள் மம்மி தான் கூப்பிட்றாங்க, வயன் கீழே வாடி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து இந்த சாப்பாடு கூட நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், இல்லைம்மா எனக்கு இப்போ வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து வாங்குவேன், இப்போவே டைம் 9 o'clock ஆச்சு வாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் ஷோ கடவுளே சாப்பிட்றதுக்கு கூட அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இறங்கி போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்கீங்க புக்கு ஒன்று எடுத்துகிட்டு, ஏன்னா கூட இல்லைன்னா உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து புக்கை கூட எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் மம்மியும் பிடுங்கி வச்சுருவாங்க, ஒழுங்காக சாப்பிடு எத்தனை நேரத்தை படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கி வச்சிடுறாங்க. நீங்கள் வந்து ஷோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்து படிக்கிறியா இல்லை முன்ன மாதிரி ஸ்கூலுக்குலாம் டேஸில் லீவ் போடுறது அப்படி இப்படின்னு இருக்கிறியா மறுபடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து இப்போல்லாம் ஸ்கூலுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்களும் வந்து சரி அப்படியே இருந்தானா நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் பட் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்ன மாதிரி ஆட்டம் பாட்டம் இந்த டான்ஸர் ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருப்பே, அது கூடவா இல்லை ஆம்பிஷன் ஏதாவது மாற்றிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து அந்த ஆம்பிஷன் சைடில் இருக்குது, அது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்க வந்து இப்போ ஆடி என்னத்தை கிழிக்க போகிற, உனக்கு தேவையானதோ அந்த லைஃப்பை மட்டும் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து என் லைஃப்பை ஜட்ஜ் பண்ண நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மம்மி வந்து வாயை மூடு, அவங்க பார்த்து என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வாயை மூடிட்டு போனால் இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேச தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பாட்டிக்கும் கோவம் வருது. அவங்க வந்து பாரு இப்படி பேசுறதுலாம் எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் போயிடுறீங்க. போகும்போது நான் சாரா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி தான் வயன் சாப்பிட்டு போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஏம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்கள் மம்மியை பார்த்து. உடனே வந்து உங்கள் பாட்டி வந்து விட்டு அதுக்கெல்லாம் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும், ஏன் இவ்வளோ கோவப்படுறா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் இவ்வளோ கோவம்லாம் அடங்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இதுவும் காதில் விழுது. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாடிக்கு போயிடுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்னென்னா அழுகணும்னு தோணுச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் தான் போய் அழுகுறீங்க. ஏன்னா உங்களோட அந்த சைடை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து குடுகுடுன்னு மாடிக்கு தான் போகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் அவங்க வீட்டு மாடியில் தான் இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து பார்க்குறான் யாரோ உங்கள் வீட்டு மாடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்து நிலாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து இந்த பப்ளு என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் எதுக்கு மாடிக்கு வந்தா, ஓய் பப்ளு அப்படின்னு வந்து கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து ஜங்கு கூப்பிட்டது கூட கேட்கல, நீங்கள் பாட்டுன்னு நிலாவே தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி உட்காந்து. உடனே ஜங்குக்கு வந்து என்ன இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் வீட்டு மாடிக்கு தான் வரான். அதாவது உங்கள் வீட்டு சைடில் தான் வெளியில் தான் வந்து மாடியோட படிக்கட்டு இருக்கும். ஸோ அதனால் அவன் அப்படி மெதுவாக கேட்டை திறந்து உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு மாடிக்கு வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்னடி எதுக்கு இந்த இடத்துல இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஜங்குக்கா
சும்மா தான் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு வாயெல்லாம் கொளருது. உடனே நீங்கள் ஜங்குக்கு வந்து இங்கே என்னை பாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் வந்து செம்மையாக அழுதுருப்பீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு வந்து ஜிக்கி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறீங்க. உடனே ஜிக்கி வந்து உனக்காக நான் இருக்கேன்டி, எதுக்குடி அழுகுற? இல்லை ஜோங்கக்கா, எப்போவுமே என்னோடய டிசிஷனை என்னை எடுக்கவே விட மாட்டேன்றாங்க. என்னோடய ட்ரீமை கூட என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது போல் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உங்கள் சீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அவன் டிஎஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். உன்னோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நீ இருக்கா, மம்மியும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து எங்கள் பாட்டி தாத்தா பேசுகிறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து அப்படி என்ன சொன்னாங்க ஒன்று அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அந்த உருப்படாமல் போகிறேன், யாரையா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட அது ஹர்ட்டிங்காக இல்லை, ஆனால் அம்மா இதெல்லாம் நினச்சி ரியாலிட்டியாக நடந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே ஆகிடுச்சுன்னுலாம் நினைப்பாங்க. இவங்களாம் ஏன் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில, என்னை கண்டா மட்டும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஏன்டி பொண்ணுட்டி இப்படி தேம்பி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி சைட் ஆக் பண்ணிக்கிறான். சைட் ஆக் பண்ணிட்டு இந்த பார், உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய், அது யார் சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்காது. உனக்கு பிடிச்ச விஷயம் அது உனக்கு பிடிச்சதாக மட்டும் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பிடிக்குது அதனால நான் செய்கிறேன், ஈவன் என்ன கூட எடுத்துக்கோ, எனக்காக பிடிக்குது அப்படின்றதுக்காக நீ அதெல்லாம் செய்யாத சரியா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஒன்று ஜேகே வந்து சரி எப்போ பாரு சிரிச்சிட்டே இருப்பல, அப்படியே ரெடி, அதான் நீ நல்லாயிருக்கும், உனக்கு இந்த அழுகிற சைடெலாம் நல்லா இல்லை அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து அழுகணும்னு தோணுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜோங்கக்கா, நமக்கு எப்படி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது மாதிரி தான் அழுகிறதும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து சரி இப்போ உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா நான் இருக்கேன் உன்னை கம்ஃபர்ட் பண்ண, நீ அழுகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லி என்ன இதுவோ அதை சொல்லி அழு சரியா அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நீ ஏன் விட்டு போக மாட்டல அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து இந்த மாதிரி தாண்டி பேசாதன்னு சொல்கிறேன், ஆனால் உன்னை விட்டு போகலாம் மாட்டேன், அப்படின்னு நடக்கிற காலமும் கனவுல கூட வராது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என் கூட இப்படி வேறு ஜங்குக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து கடைசி வரைக்கும் உன் கூட இப்படியே தான் இருப்பேன், ஏன் நான் சாகிறப்போ கூட பார்க்குற லாஸ்ட்டு முகம் கூட உன்னோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்போல்லாம் பேசாத, என்ன இன்னும் அழகு வைக்க பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்படிலாம் கிடையாதுடி, சும்மா சொன்னேன், எனக்கு அதுதான் தோணுமா, எப்போவுமே நான் யோசிக்கிறப்போ இதுதான் தோணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நானும் அப்படித்தான், நான் சாக்கிறப்ப கூட பார்க்குற கடைசி முகம் வந்தால் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரிடி நீங்கள் அப்படியே ஜேகே ஹக் பண்ணிட்டு ஜேகே இனிமேல் எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்கிட்டயே சொல்லு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து கஷ்டம்தான் இல்லை பொண்ணுங்களாக இருந்தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து ஆமாண்டி அது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லோருமே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் சிஸ்டர் கூட ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, எனக்கு அதுவே கடுப்பாகும், என் தங்கச்சி ஏதாவது சொல்லும் போது பொண்ணாக பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறீங்க. உடனே ஜேகே வந்து ஏன்டி எப்படி பார்க்குறேன், உண்மையே சொல்கிறேன், எனக்கு புரியுது கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸ் என்னென்னு, பாரு அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்ட மாட்டேன்றீங்க, அதுதான் கேர்ள்ஸ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, ஆனால் நீ அப்போல்லாம் இருக்கக்கூடாது, உன்னோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அதான் ஒன்று பேசினே இருப்பல அப்படியே பேசிட்டி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கா எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குல்ல, அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசவே வராது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி
என் லேப்பில் படுத்துக்கோ அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து ஜேகே லேப்பில் படுத்துட்டு அப்படியே நிலாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று ஜேகே பார்த்து நீங்கள் ஜேகே அந்த நிலா பாருங்க ஜேகே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஜொலிக்கணும்னு ஆசை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து கண்டிப்பாக நீ அப்படி பண்ணுவடி பாரு, உங்கள் மம்மியை நீ எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டேஸ்க்கெலாம் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எனக்கும் தான் பாரு, இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சிஓ ஆகி அப்புறம் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பேபி கூட அப்படியே ஜாலியாக அப்படியே லைஃப் அப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைடி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த டேஸ்லாம் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உடனே நீங்கள் வந்து ஏன் ஜேகே உன் கண்ணுக்கு நான் கோவக்கார மாதிரி தெரியலண்ணா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து கோவக்காரெல்லாம் கிடையாது பொண்டாட்டி, கோவம் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல பாசம் அதிகமாக இருக்கும், எனக்கு அப்படி தான் தோணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து நீ புரிஞ்சுக்கிற மற்றவங்களுக்கு நான் கோவக்காரி, எப்போ பாரு எதுக்கு மூஞ்ச காட்டுற அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவன் என் அம்மா கூட அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து சரி விட்டுடி, அதெல்லாம் அப்படி தான் லைஃபு, இப்படி தான் லைஃபு, என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து எனக்கும் இவ்வளோண்டு மனசு தான், அதுவே எப்படி சொல்கிறது அவ்வளோ ப்ரோக் பண்ணுறாங்க, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து எதுக்கு இப்போ மடியில் படுத்துட்டு குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் டீயர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தான் நான் குழந்த மாதிரி தெரியும், மற்றவங்களுக்குலாம் நான் சரியான ராட்சசி அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஜேகேவை பார்த்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என் கண்ணுக்கு நீ எப்போவுமே குழந்தை தாண்டி, நீ கோவப்பட்டா சரி, அடித்தா சரி, திட்டினா சரி, எனக்கு எல்லாமே க்யூட்டாக தான் இருக்கும், நீ எதுக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் உண்டு அப்படியே சொன்னால் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு இப்போலாம் தோணும் போது என்ன தெரியுமா தோணும், ஏன் எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தாருன்னா அவங்கள கேட்பாங்கல்ல, ஏன் இப்படிலாம் பேசுகிற, அவள் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்ல, அது ஏன் எங்கள் வீட்டில் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜேகே வந்து அதெல்லாம் எனக்கு தெரியலடி, ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து உண்மையை சொல்லட்டுமா ஜேகே, நான் உன் கூட இருக்கும்போது சாரா மின்னு அண்ணா கூடலாம் இருக்கும்போது மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், மற்ற டைம் எல்லாமே எனக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்கும் தெரியுமா, ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ பயமாக இருக்கும், என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சி தான் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ஒரு டைமில் நீ என் லைஃப்பில் வந்த, அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து பொண்டாட்டி எனக்குமே அப்படித்தான், நான் என்ன சாரா அப்புறம் மின்னு உன் கூட உனக்கு கிண்டெல்லாம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, அப்போல்லாம் வந்து அது க்யூட்டாக பார்க்குது பாரு முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீலில் அந்த ஒரு இதில் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போயும் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கேன். அப்போ வந்து உன்னை பார்க்கும்போது சரி சாரா அப்புறம் மின்னு அப்புறம் என் மச்சான் தயாங்கு அவங்க கூடலாம் இருக்கும்போது மட்டும்தான் நானும் ஹாப்பியாக இருக்கேன், மற்றபடி என்னையோ தங்கச்சி வீட்டில் தான் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, நாங்களாம் அதை கண்டுக்கிறோமா கிடையாதுல்ல, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, அந்த செகண்டே அழுதுரு, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் அது இன்னும் உனக்கு பெயினாக தான் இருக்கும், அழுதுட்டுன்னா அது ஒரு ரிலீஃபாக இருக்கும் உனக்கு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து உண்மையிலே உங்கள் கூட இருந்த மெமரிஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இந்த மெமரிஸு இந்த மாதிரி டேஸ்லாம் என் லைஃப்பில் விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நிலாவை பார்த்து சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து அதெல்லாம் விட்டு போகாது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரி ஒரு வேளை அந்த சுச்சுவேஷன் வந்தால் நீ என்ன பண்ணுவ, வாயை உடச்சிருவேண்டி, எதுக்கு சும்மா அதே பற்றி யோசிச்சுட்டு இருக்க, லைஃப்பில் வரதை நம்ம க்ராஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அந்த நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.